வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது சூப்பரான ஈஸியான லஞ்ச் மெனு. என்னென்ன ஐட்டம்னா குக்கர்ல செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான முட்டைக்கோஸ் சாம்பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டான வாழைக்காய் பொடிமாசுங்க, வெள்ளை சாப்பாடு. இது எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்டா ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ள எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். முட்டைக்கோஸ் சாம்பார் பண்ணுறதுக்கு நான் 100 கிராமுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதை நான் குக்கரில் போட்டுறேன். 2 டைம் கழிஞ்சிட்டு இதில் 3 பங்குக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன். இது 2 டைம் கழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேங்க. இதில் 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இதையும் உள்ளே போட்டுறேன். இன்றைக்கி சாம்பார் வந்து நம்ம குக்கர்லேயே விசில் விட்டு செஞ்சுக்கலாம். இப்படி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு 1.5 தக்காளி போட்டிருக்கிறேன். இதில் முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு காவாசி முட்டைக்கோஸ் இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டங்கட்டமாக மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். புளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கிறேன். இதை நம்ம குக்கரில் போட்டு விசில் விடும்போது நல்லா மசிஞ்சிக்கும். சாம்பார் பொடி 2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் சாம்பார் பொடி அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. இந்த சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்சது தான். இந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கலக்கி விட்டுறலாங்க. வேணும்னா மிளகா வத்தலை கூட இப்போவே போட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வணக்கும் போது தான் நான் மிளகா வத்தல் போட போகிறேன். இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 5 விசில் வரட்டும். நல்லா பருப்பும் முட்டைக்கோசும் வேகட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம தாளிச்சு விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ இன்னொரு அடுப்பில் வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு நான் குக்கரில் ஒரு வாழைக்காயை மேலே காம்பும் கீழே காம்பையும் கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது. ஏன்னா நம்ம கேரட் திருவுறதுல நம்ம திருவு போகிறோம். அதனால இது ஒரு விசில் மட்டும் வரட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பாருக்கு 5 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாழைக்காய்க்கு ஒரு விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் நல்லா விசில் இறங்கிருச்சுங்க. திறந்துடலாம். பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்குது. இதை வந்து தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு வடசட்டி வச்சுட்டேன். வடசட்டி கொஞ்சம் சூடாகட்டுங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு போடுறேன். இதில் கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு வரமிளகாய், ஒரு 5 கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இங்கே கடுகு நல்லா வெடிக்குது. இதையும் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. இந்த வெங்காயம் வணங்குறதுக்குள்ள இந்த குக்கர்லுக்காக ஒரு கலரி விட்டுறலாம். ஏன்னா நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு புளி வந்து முழுசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை இப்படி கரண்டி வச்சு ஒரு அமுத்தி விட்டிங்கன்னா புளி நல்லா கரைஞ்சிக்கும். அப்படி இல்லாட்டி புளியை நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்துங்க. இதில் போட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடும் விசில் விடும்போது. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. நம்ம விசில் விட்டு வச்சிருக்கிற முட்டைக்கோசையும் பருப்பையும் இதுக்குள்ள ஊற்றிடலாம். இப்போ இந்த குக்கரையும் கழுவி கொஞ்சம் தண்ணியை சாம்பாருக்குள்ளே ஊற்றிக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் சாம்பார் வந்து நல்லா தண்ணியாட்டு இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போவே உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விடலாம். அப்போ தான் சாம்பாருக்குள்ளே நல்லா உப்பெல்லாம் இறங்கும். இது நல்லா கொதிக்கிட்டுங்க. மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. இந்த சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வாழைக்காயும் நம்ம எடுத்து சீவி வச்சிடலாம். விசில் இறங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா வெந்திருக்குது. இப்போ இதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு சீவி வச்சிடலாம். இவ்வளோதாங்க. 5 நிமிஷமாக சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாழைக்காவோட தோலை உளிச்சிட்டுங்க. நான் கேரட் சீவதெல்லாம் சிறுவி வச்சுருக்கிறேன். இதுக்கு வாழைக்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக வேக்காடு விட்டு எடுத்துக்கணுங்க. முதல் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுலேயே வேக வைங்க. 2வது டைம் வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வேகுதுன்னு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெள்ளை பருப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு போடுறேன். இதில் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 கருவேப்பிலை, 2 வரமிளகாய் வச்சுருக்கிறேன். இங்கே கடுகு நல்லா வெடிக்குது. இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க. வெங்காயம் ஒரு 3/4 வெந்துருச்சுங்க. அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பு வந்து கம்மியாக இருக்கணும். விசையாக வச்சிங்கன்னா மசாலா பொடி போட்டதுக்கு காந்தல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா நார்மலாக கடையில் வாங்கினது தான். இது ஒரு வணக்கி விட்டுடலாம். கொஞ்சம் இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகட்டும். மசாலா பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம திருவி வச்சுருக்கிற வாழைக்காய் போட்டுக்கலாம்.
லேசாக ஒரு கலக்கு கலக்கி விடுங்க. ரொம்ப கலக்கணும்னா வாழைக்காயெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் லேசாக அப்படியே கலக்கி பெரட்டின மாதிரி பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் வாழைக்காய் நல்லா வணங்கிருச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதையும் போட்டு நல்லா ஒரு வணக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டு எடுத்து நம்ம பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். இப்போ வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பாடு வச்சிடலாங்க. நான் 2 டம்ளர் அரிசியை 2 டைம் கழிஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை மூடி போட்டு வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் சாம்பார், வெள்ளை சாப்பாடு, வாழைக்காய் பொடி மாஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.